நான் உங்கள் கார்த்திகேஷ். நம்ம வந்து என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஆர்டினோ போர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் ஆர்டினோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 to 500 வரும். பட் அதுவும் இல்லாமல் ஆர்டினோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணி நம்ம ஐசியை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஐசி இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐசி நேம் பார்த்தீங்கன்னா 8985. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணி இந்த 8985 நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினோ வந்து நம்ம பிசி லேப்டாப்போட ப்ளக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேரில் ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸில் போனீங்கன்னா ஆர்டினோ ஐஎஸ்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டூல்ஸில் வந்து நம்ம போர்டை வந்து ஆர்டினோ யூனோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமர் வந்து ஆர்டினோ ஐஎஸ்பி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த கோடிங்கை ஜஸ்ட் நம்ம ஆர்டினோ போர்டை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அப்லோட் கொடுத்தாச்சு. ஓகே, அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 8085 வந்து நம்ம வயர்ஸ் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டினோ மூலியமாக இந்த 8085 வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வயர்ஸை வந்து 8085 பின்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ வயர்ஸ் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து நம்ம ஆர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் 8085 பின்ஸ் அவுட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆகும். நம்ம 8085 வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஒரு லிங்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் போனீங்கன்னா கீழே வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த காப்பி பண்ண லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது மூலிமா என்ன நடக்கும்னா நம்ம 8085 போர்டு வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போனீங்கன்னா போர்டு அப்படின்னு போனீங்கன்னா 80tiny மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு காமிக்கும். ஸோ அங்கே வந்து 8925 45 85 இந்த மாதிரி நம்ம 80tinyயோட வேரியஸ் இது இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமரில் போயிட்டு ஆர்டினோ கெமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ராசஸர் வந்து 8085, போர்டு வந்து 8085 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான கோடிங் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பின்னாக இருக்கட்டும், ரேடார் இருக்கட்டும், ரோபோட்ஸ் இந்த ரோபோட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐசியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக நான் இங்கே வந்து பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு நார்மலாக எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆக போகுது. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நான் இந்த 8085 வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த கோடிங் வந்து ஜஸ்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எல்இடி நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு எல்இடி பின்னை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ட் எல்இடி ஈக்குவல் டு இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் பிபிஓ, அதாவது நீங்கள் முன்னாடி சர்க்யூட்டை நான் பார்த்தபடி 8085 பின் அவுட்டில் வந்து பிபிஓவில் வந்து நம்ம எல்இடி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்பைல் கொடுத்துடலாம். சாரி, இங்கே வந்து நம்ம செமிகோலன் வைக்க மறந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராசஸர் வந்து 8085 இருக்கணும். ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்கணும். ஓகே, அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 8092 ஆர்டினோவில் வந்து வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். எதை ரிமூவ் பண்ண வேணாம்னா விசிசி அப்புறம் கிரவுண்ட் பின்னை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ இதான் எல்இடி. இந்த எல்இடி வந்து இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாசிட்டிவ் சைடில் வந்து என்ன அதில் வந்து 8085 பிபிஓ அந்த பின்னில் வந்து எல்இடியோட பாசிட்டிவில் கொடுக்க போகிறோம். அப்புறம் நெகட்டிவ் வந்து நம்ம 8085 ஜிஎன்டியில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. இதுதான் பிபிஓ. இந்த பக்கம் பேரலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜிஎன்டிக்கு பேரலாக இருக்கும் அது வந்து. ஸோ அங்கே மாட்டியாச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்டினோ வந்து ப்ளக் மட்டும் பண்ணுறேன்.
இதுக்கு எனக்கு வந்து பவர் சப்ளை வேணும். ஸோ ப்ளக் பண்ணக்கப்புறம் நமக்கு எல்இடி வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது சர்டன் டைமில், நம்ம வந்து பிளிங்க் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருக்கனால. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் நான் இங்கே இந்த ஆர்டினோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜஸ்ட் நான் வந்து பவர் சப்ளைக்கு மட்டும் தான் இங்கே வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட் விசிசி அப்போ கிரவுண்டுக்கு மட்டும் தான் நான் வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் ஆர்டினோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் பேட்டரி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு 3 வோல்ட் பேட்ரி. இந்த பேட்டரி வந்து 8010 கிரவுண்ட் பின் வந்து நெகட்டிவ்லையும் விசிசி பின்னை வந்து பாசிட்டிவ்லையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆர்டினோ யூஸ் பண்ணி ஐசி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.